என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணார், பெரிய பணக்காரர். அவங்க ஒய்ஃபு ரொம்ப வசதியானவங்க, குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை, எப்போதும் வருத்தப்படுவார். அவ்வளோ சொத்து இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, குழந்தை இல்லை, என் ஒய்ஃபு எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் தத்து எடுக்கலான்னு சொல்லி தாம்பரத்தில் ஒரு பெரிய ஆசிரமம், அங்கே போய் தத்து எடுக்கலான்னு சொல்லி போயிட்டு வந்துட்டோம். ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தாச்சு, இவர் வந்துட்டார், ஒய்ஃபுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு தத்து எடுத்துக்கலான்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்தார். அப்புறம் கேட்டோம், என்னப்பா அப்படின்னு. இல்லை விஜயன், ஆசிரமத்துக்கு வேணால் பணம் கொடுத்துர்லாம், ஆனால் தத்தெடுக்கிறது வேண்டாம். ஏன் அப்படி? இல்லை, நான் ஒய்ஃபுக்கிட்ட பேசினேன், 1000 இருந்தாலும் என்னோட பிள்ளை யார் ரத்தமாக இருக்கணும்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் அது பிறத்தின்னு நமக்கு ஒரு வந்துடும், அது இன்னொரு பிள்ளைன்னு வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னாரு. நியாயம்தான், நமக்கும் அப்படி தானே தோணும். விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் அவருக்கு உண்மையிலே ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம் அவங்க வீட்டுக்கு. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். போகிறோம், நாங்களும் நினச்சிட்டு போகிறோம், தவம் இருந்து பெத்த புள்ள எப்படி கொண்டாடிட்டு இருப்பாருன்னு நினச்சி போனால், ஹாலில் வச்சு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறார் அவனை. அவன் வரான்னு அழுதுகிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா அடிக்கிறார். பக்கத்து வீட்டு சுரேஷ் போட்டு சாத்துறாரு. என்னம்மா ரைம்ஸ் பேசுறான் இவனும் இருக்கிறானே அப்படி. யோ நிறுத்தியா ஏன் அப்படி அடிக்கிறாரு, ஏன் கேட்கிற, இவெல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம். எப்படி அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான்ப்பா அந்த பையன், என்னம்மா ரைம்ஸ் பேசுறான், என்னம்மா மம்மி டேடின்றான், இவன் அப்பன்றதை தவிர பேச மாட்டான். பக்கத்து வீட்டு சுரேஷ் அப்படி. நான் அவர்கிட்ட சொன்னேன், யோ அதெல்லாம் இருக்கட்டும், அது எப்படியா இது, பிறக்கிறப்ப மட்டும் அது ஓம் பிள்ளையா இருக்கணும், வளர்றப்ப மட்டும் பக்கத்து வீட்டு பிள்ளையா வளரணும்னு சொல்றியது என்னையா நியாயம்? ஓம் புள்ள ஒன்ன மாதிரி தான் இருப்பான். இந்த கம்பேரிசனை விடுங்கய்யா.